ஹலோ, வெல்கம் டு ஜென்யூன் ஹோம் பேஸ்ட் ஆன்லைன் ஜாப்ஸ். என்னோட பேர் மதனகோபாலன். நான் உங்களுக்கு ஒரு ஜென்யூன் ஆப்பர்ச்சுனிட்டியை அறிமுகப்படுத்த போகிறேன். இதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் அக்கௌண்ட்ஸ் பேஜெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க. நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணீங்கன்ற டீட்டெயில் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி எவ்வளோ ஏர்ன் பண்ணீங்க, நேற்று எவ்வளோ ஏர்ன் பண்ணீங்க, மொத்த டோட்டல் ஏர்னிங்ஸ் இங்கே இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் எத்தனை ஒர்க்கை சப்மிட் பண்ணியிருக்கீங்க, அதில் எத்தனை அப்ரூவ் ஆச்சு, அதில் எத்தனை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அதில் இன்னும் சரிப்படாமல் இன்னும் எத்தனை ஒர்க் இருக்குது, அதனால் உங்களுக்கு எவ்வளோ ஏர்னிங் வந்திருக்குன்ற டீட்டெயிலும் கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஒர்க் லிஸ்ட்டிங்க கொடுத்துருப்பாங்க. அந்த ஒர்க்கோட ரிக்வஸ்டர் பேர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு ஒர்க் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ காசு கிடைக்குன்ற ரிவார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஒர்க் மொத்தம் எத்தனை அவைலபிளாக இருக்குன்ற டீட்டெயிலும் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு இது இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு எந்த ஒர்க் பிடிக்குதோ எடுத்து பண்ணலாம். ஒர்க் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். வியூ மோர்ன்ற ஒரு லிங்கை கிளிக் பண்ணுறதுனால நமக்கு இன்னும் நிறைய ஒர்க் லிஸ்ட்டு, ஒர்க் எங்கெல்லாம் இருக்குன்றது வந்துடும். பார்த்தீங்கன்னா டோட்டலி 397 ஒர்க் லிஸ்ட் இருக்குது. சரிங்களா? அதில் ஒன் ஆஃப் த ஒர்க். ஃபைண்ட் த இமெயில் அட்ரஸ் ஃபார் த ஃபாலோயிங் வெப்சைட். அதாவது ஒரு வெப்சைட் கொடுத்துருவாங்க, அதோட இமெயில் ஐடியை நம்ம கண்டுபிடிச்சி கொடுக்கணும். அதுக்கு வந்து 1 சென்ஸ். என்ன 1 சென்ஸ்னால் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினைக்க வேணாம். 50 காசு நம்ம ஒரு காசுக்கு. சரிங்களா? ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சாதாரணமாக நீங்கள் அந்த ஒர்க் பண்ணினீங்கன்னா வேகமாக எடுத்துடலாம். வித்தின் 1 மினிட்ஸில் வந்து ஒரு வெப்சைட்டோட இமெயில் ஐடியை கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படின்னு அவங்களே சொல்லி தருவாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் கண்டிப்பாக. பார்த்தீங்கன்னா 1 சென்ட் தராங்க. ஹிட்ஸ் அவைலபிள் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் மொத்தம் இந்த மாதிரி மொத்த வெப்சைட் எவ்வளோ இருக்குன்னா 7771 வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம செய்யலாம். இல்லை எது பிடிச்சிருக்கோ அதை செய்யலாம். இது ஒன் ஆஃப் த ஒர்க். அடுத்து ஃபைண்ட் ப்ரொஃபஸர் இமெயில் அட்ரஸ். அடுத்து ஒரு ப்ரொஃபஸர் நேம் கொடுத்துருவாங்க. அந்த ப்ரொஃபஸரோட இமெயில் ஐடியை நம்ம நெட் மூலயமா சர்ச் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு நம்ம 5 சென்ட்ஸ் தராங்க. 5 சென்ட்ஸ்னால் நம்ம ஒரு காசுக்கு 2 ரூபா. மொத்தம் எவ்வளோ ஒர்க் இருக்குதுன்னு பாருங்கள். 5168 ஒர்க் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லா ஒர்க்கையும் எடுத்து பண்ணலாம், இல்லை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணலாம். இந்த மாதிரி வரிசையாக லிஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. வேலைகள் நிறையா இருக்குது. மொத்தம் எத்தனை இருக்குன்னா 397 வகையான வேலைகள் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லேபிள் இமேஜ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்ற ஒரு ஒர்க்கு, அது பண்ணால் 5 சென்ட்ஸ். லேபிள் இமேஜ் ஆஃப் டிவைஸ் பண்ணால் 5 சென்ட்ஸ். இன்சூரன்ஸ் கம்பெனி கான்டாக்ட் லிஸ்ட், இன்சூரன்ஸ் கம்பெனியோட லிஸ்ட் கான்டாக்ட் லிஸ்ட்டெல்லாம் எடுத்து கொடுத்தோமா 10 சென்ட்ஸ் தராங்க. 10 சென்ட்ஸ்னால் நமக்கு 5 ருபீஸ். ஸோ இந்த மாதிரி நெட்டில் சர்ச் பண்ணக்கூடிய திறமை யார்ட்டெல்லாம் இருக்கும் அவங்களாம் நல்லா ஏர்ன் பண்ணலாம் இதில். சரிங்களா? இதே எனக்கு நெட் திறமை கொஞ்சம் கம்மியாக இருக்குது, என்ன செய்யலான்னா அவங்களுக்குன்னு சில வேலைகள்லாம் நிறைய இருக்குது. அது என்ன வேலைன்னா லேபிள் இமேஜ் ஆஃப் டிவைஸ்ன்றது ஒன் ஆஃப் த ஒர்க்கு. ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது என்னென்னு பார்ப்போமா? இதுதாங்க அந்த ஒர்க்கு. லேபிள் இமேஜ் ஆஃப் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு வந்து இப்படி மேலே இன்ஸ்ட்ரக்ஷனை எல்லாம் கீழே பிக்சர்ஸ் இமேஜஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு நிறைய இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நிறைய கொடுத்துருக்க இமேஜஸ்லேருந்து சில இமேஜை மட்டும் நம்ம தனியாக எடுத்து கொடுக்கணுமா அவங்களுக்கு. என்ன இமேஜ்னா இங்கே பாருங்கள், எக்ஸ்ரே டியூப், எ வேக்யூம் டியூப் கண்டெய்னிங் எ மெட்டல் டார்கெட். அதாவது எக்ஸ்ரே டியூப் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து கொடுங்க அப்படின்ட்டாங்க. இப்போ எக்ஸ்ரே டியூப்னால் உங்களுக்கு என்னன்னே தெரியாது. சரியா? நிறைய பேர் தெரியலன்னு வச்சுக்கோங்க. சில பேர் தெரியும், சில பேர் தெரியாது. தெரியாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இங்கே google.com இமேஜஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதாவது google.comல போய் இமேஜஸை கிளிக் பண்ணிட்டா இந்த மாதிரி வரும். அந்த இடத்துல நமக்கு தெரியாத வார்த்தைகளை போட்டு சர்ச் பண்ணுறதுனால அந்த எக்ஸ்ரே டியூப் எப்படி இருக்குன்ற ஒரு ஐடியா கிடச்சிரும். இதெல்லாம் எக்ஸ்ரே டியூப். ஸோ எக்ஸ்ரே டியூப் இப்படி தான் இருக்கும்ன்ற ஒரு ஐடியா. இந்த ஐடியா கிடச்சதுக்கப்புறம் நம்ம இங்கே வர வேண்டியது. ஸோ எக்ஸ்ரே டியூப் எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். நிறைய இமேஜஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் எக்ஸ்ரே டியூப் எங்கெல்லாம் இருக்கோ அதை மட்டும் ஒரு கிளிக் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுதான் ஒர்க்கு, வேறு ஒன்றுமே இல்லை. எக்ஸ்ரே டியூப் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஒரு கிளிக் மூலமாக தூக்கி எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி இமேஜஸ்லாம் மொத்தம் 6 பேஜஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்த பேஜ் போனால் இதை கிளிக் பண்ணால் அடுத்த பேஜுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ரே டியூப் எங்கெல்லாம் இருக்குது கிளிக் பண்ணுறது தாங்க வேலை, வேறு ஒன்றுமே இல்லை. ரொம்ப சாதாரணமாக அந்த ஒர்க் பண்ணலாம். நீங்கள் இப்படி 6 பேஜ் முடிச்சு சப்மிட் பண்ணுறதுனால உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 2 ரூபா 50 காசு. இதிலே 10 பேஜஸ்க்குலாம் இருக்குது. இந்த 6 பேஜ் இருக்குலாம், இதில் 10 பேஜ் வரும். அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு 5 ரூபா கொடுப்பாங்க. ஸோ ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு எளிமையான ஜென்யூன் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் பண்ணலாம், தாராளமாக பண்ணுங்கள்.
நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இந்த அக்கௌண்ட் பேஜ் யாருடையதுன்னா நம்மகிட்ட ஜாயின் பண்ணவரோட அக்கௌண்ட் பேஜ் தான். அவர் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். டெய்லி எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு, எவ்வளோ அவரோட ஏர்னிங்ஸ் லிஸ்ட் இந்த இருக்குது. இது வந்து ஜென்யூன் ஒர்க்கை. இதில் எடுத்தோடனே 40,000 50,000லாம் சம்பாதிக்கிறது சாத்தியம் கிடையாது. பட் ஆனால் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக முடியும். சரிங்களா? இப்போ $4 $9 ஒரு நாளைக்கு எடுத்திருக்காரு. ஏன்னா அவர் அன்றைக்கி வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. அதனால் சரியா, ஒரு $1.5 $7 $20 30 வந்திருக்கு. ஏன்னா அன்றைக்கி ஒர்க் பண்ணல, மொத்தமே 3 ஒர்க் தான் பண்ணியிருக்காரு. ஆனால் ஏர்னிங்ஸ் கம்மி. ஸோ பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். வெல்கம். தேங்க்யூ சார். பாய்.